அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி படிச்சுட்ருப்பீங்க. யூஜிடிஆர்பி தான் ஃபஸ்ட்டு வருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேனலில் யூஜிடிஆர்பி தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஒரு டிஆர்பி படிக்கணும் அப்படின்னா பேசிக்காக சிலபஸ் வந்து நம்ம கோத்ரூ பண்ணணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நியூ பிகினர் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸை டாப் டு பாட்டம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். எந்தெந்த யூனிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் காலேஜில் பிஎட்டில் நீங்கள் அதை படித்த எந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சு வைங்க. பிகாஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சு வச்சிட்டோம்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, ஃபஸ்ட்டு நமக்கு தெளிவான யூனிட்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம், சிலபஸை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி கைப்பட எழுதுங்க. ஒவ்வொரு லெசன் பேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்தர், அதோட பப்ளிஷிங் இயர் தேடுங்க. நம்ம நெட்டில் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ மெட்டீரியல் வச்சுருந்தாலும் சரி, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஹிண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹேண்ட் ரிட்டனும் ஹிண்ட்ஸும் இருக்கும்போது நம்மளுடைய கையெழுத்தை பார்க்கும்போது நமக்கு அது எப்போவுமே மனசில் பதியும். நேச்சுரலாகவே வந்து நம்ம மைண்ட் செட்டு வந்து நம்ம ஒரிஜினல் இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து அது அதிகமான இடம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ் அ பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சைக்காலஜி படிச்சிருப்பீங்க. அதே யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டெட் முடிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுங்க, ஹிண்ட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சாப்டர்னு சிலது இருக்குது. கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், நம்மளோட யூஜிடிஆர்பி மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிராமர் ஓரியன்டாக இருக்கிற பிஜி இருந்துச்சுன்னா கிராமர் ஓரியன்டாக இருக்குது. 10th யூனிட் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமானது, இப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது எப்பப்போ டைம் கிடைக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங் பீரியடு, நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறீங்களா அந்த டைமில் வந்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டில் பதிவும் செய்யும். அதில் வந்து முக்கியமான ரைட்டர்ஸு, அதர் ஒர்க்ஸு, ப்ரோஸு, நாவல்ஸில் யார் யாரெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்தாங்கன்னு அந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கானது சார்ஜர்லேருந்து ப்ரெசென்ட் ஏஜ் வரைக்கும் முடியும். ப்ரெசென்ட் நாவலிஸ்ட் வரைக்கும் முடியுது. அந்த விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பொயட்ரி போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைன் தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆத்தரு, அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாம் தாண்டி அதர் ஒர்க்ஸும் கேட்குறாங்க. இப்போ வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்னா நமக்கு போயம்ஸாக ஞாபகம் வரும், லிரிக்கல் பேலட்ஸாக ஞாபகம் வரும் இல்லையா, 1798. அதில் அவர் வந்து ஒரு ட்ராமா எழுதியிருக்கார், ட்ராஜிக் ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா த பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காரு. அது வந்து ஸ்பெஷலானது. ஏன்னா ஒரு பொயட்டாக இருந்து பண்ணுறவர் வந்து ஒரு ட்ராமா எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெஷலான ஒரு கொஷின் இல்லையா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஷேக்ஸ்பியர் வந்து ட்ராமா எழுதிட்டு இருந்தார், அவர் ஏதாவது போயம் எழுதியிருக்காரா அப்படிங்கிறது ஒரு கொஷினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராஸில் வந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் வந்து எந்த ஃபிலாசபரை வந்து ஃபாலோ பண்ணார் அப்படின்னா ஜெர்மன் ஃபிலாசபர் காண்ட் வந்து கேண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு இதில் இப்போ கான்ஃபரன்ஸில் போய் கலந்துருப்பார். ஸோ இதெல்லாம் மை ஃபஸ்ட்டு அக்யூன்ஸ்டன்ஸ் வித் போயட் வந்து ஹேஸ்லிட் எழுதினார்ல, அதில் கடைசியாக அந்த லைனில் வரும் அந்த எஸ்ஸேல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்களை நோட் பண்ணி எழுத வேண்டியது முக்கியமாக இருக்கும். இன்னொன்று ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கு இப்போதைக்கு சூழ்நிலையில். முதல்ல டேரக்ட் கொஷின்ஸ் கேட்டுதான் 2002 2010 வரையிலுமே பார்த்தீங்கன்னா கூட நிறைய டேரக்ட் கொஷின்ஸாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், யூஜிடிஆர்பி அதே மாதிரி தான். ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஈஸியாக கொஷின் இருந்துச்சோ இப்போ அவ்வளோ டஃப் ஆகிட்டு வந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, ட்ரிக்கியாக கேட்குறாங்கன்னு அதுக்கு டைம் வந்து போயிட்டே இருக்கும். நம்ம அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதுக்கான டைம் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கிற எக்ஸாம் ஹாலில். அதனால் நிறைய பேர் வந்து 150 கொஷின்ஸ் அடிக்க முடியல, டைம் பத்தலை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்களுமே இதை பார்த்துட்ருக்க நீங்களுமே இதை சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தரோவாக படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கு. சரிங்க, நாவல் ட்ராமாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கே, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். டைம் இப்போ இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ட்ராமாவாக, நாவலாக, ப்ரோஸாக, ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் படித்து வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். இன்னொன்று, எந்த காரணத்தை கொண்டும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே காமனான சில சிலபஸ் இருக்குல்ல. நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் சொல்கிறேன். டெத் ஆஃப் சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், கார்ட்ஸ் கிராண்ட்ஜுவராக இருக்கட்டும், ஜிம் ஹாப்கின்ஸோடது, ஸோ இந்த மிஸ்ஸஸ் டேலவே, பிலவுடு, இந்த மாதிரி கொஞ்சம் காமனாக இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் என்னென்ன இருக்கோ
கமலதாஸ்லாம் இருக்குது. அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு படித்து வைங்க. ஒரு போயமாக இருக்கட்டும், ப்ரோஸாக இருக்கட்டும், ட்ராமா, நாவல் எதுவாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் எது வந்து காமனாக இருக்கோ அதை நல்லா தரவாக படிச்சிருங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. அது பிஜிக்கும் சைமல்டேனியஸும் யூஸ் ஆகும், யூஜிக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் வந்துருச்சு, இதுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தில் வர்றது ரொம்ப சிரமம். ஜூலையில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் 3 மாதம் தான் இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. உங்களுக்கு படித்து கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த விதத்திலும் யார் என்ன சொன்னாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்களுக்கான சீட் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்பினீங்கன்னா, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான அந்த கனவை நிறைவேற்றி கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தைரியமாக படிங்க. உங்களுக்கு அடுத்த இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் 6 months ஆகிட்டுருக்கு, தான் 6வது மாதம். ஸோ இந்த 3 மாதம்னா இந்த இயர் எண்டில் இந்த எக்ஸாம் நடந்து, ஏன்னா இந்த இடைத்தேர்தல் வரதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் போஸ்டிங் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்களாம். ஸோ 19,000ங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை விடவே மேலே நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய ரிட்டையர்மெண்ட் இருக்குது, நிறைய ஹெச்எம் போஸ்ட்லாம் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா நமக்கு புதுசாக போகிறவங்களுக்கு வந்து வேகன்சிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க. ஸ்மார்ட் ஒர்க்கை விட இன்னும் டீட்டெயிலிங்காக ஹிண்ட்ஸ் எடுத்து வைங்க. நாளைக்கு வந்து 1 பேஜ் ஒரு நாவல் இருக்குன்னா அது 2 பேஜ் 3 பேஜஸ்க்கு மேலே தாண்டவே கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.